இன்னைக்கு நம்ம கடமையில கண்ணா இருக்கணும். முதல்ல வீட்டெல்லாம் பெருக்குவோம். ஃபர்ஸ்ட் டாஸ்க பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு அம்மா பார்த்து ஆச்சரியப்பட போறா. நான் காண்பதெல்லாம் கனவா இல்ல நினைவா? என் பிள்ளை காலையிலே எஞ்சி வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டிருக்கா. நம்ம யூடியூப்பை பார்த்து கோலம் போட்டாலும் பக்காவா போட்டாச்சு. நைட்டு நம்ம கோலத்தை சூட சுத்தி வச்சிடணும், இல்லைன்னா எல்லாரும் கண்ணு வச்சிருவாங்க. எம்மா, என் தங்கம் மலரி, என்னடி பண்ற? ஏதோ சமைக்க மாதிரி தெரியுது கிச்சன்ல. ஏமா வாமா, உனையதான் இவ்வளவு நேரம் எதிர்பார்க்கறேன். தூங்கி எந்திரிச்சிட்டியா? வாசல்ல போய் பாத்தியா நான் போட்டு கோலத்தை? ஆமாடி, அதெல்லாம் பார்த்து தான் வரேன். நல்லா இருக்கு கோலம். ஹஹா, எப்படி என்னோட ஆட்டை பாத்தியா? ஆட்டா? அது என்னடி? ஏமா ஆர்ட் இல்லம்மா, ஆர்ட், கலை. என்னோட கலை திறமைய பாத்தியான்னு கேட்டேன். ஆமா ஆமாடி, பார்த்தேன். செம்மையா இருக்கு. இனிமே டெய்லி நீயே கோலம் போடு. சரி டி மலரி, குக்கர்ல என்ன சமைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஒரே சர்ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்கியே எனக்கு. குக்கர்லயா? எல்லாருக்கும் டீ போட்டுட்டு இருக்கேன் மம்மி. இன்னைக்கு ஏன் டீ தான் எல்லாரும் குடிக்கணும். அடியா தீ, மாப்பிள்ளை வீட்டுல உன்னை பெரிய சமையல்காரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீ டீயை கூட குக்கர்ல தான் போடுவேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் டீ. மண்டு மண்டு. எவ்வளோ காலையில எந்திரிச்சு உனக்கு வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு இப்படி வந்து திட்டுற பாத்தியா? போ, கிச்சனுக்கே வரமாட்டேன். என்ன இவா புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? உன்னை திட்டு நடி தங்கம், சொல்லி கொடுக்குறேன், அதை கேட்டுக்கோ. டீ எல்லாம் இப்படி வைக்க கூடாது. இந்த பாத்திரத்தை தான் போடணும். டீ பாத்திரத்துல தான் டீயை போடணும். சரியா மலரு? நீ இப்படி குக்கர்ல எல்லாம் வைக்க கூடாது. சரியா? குக்கர்ல சாதம், குழம்பு, ஏதாவது நான்வெஜ், சிக்கன், மட்டன் இந்த மாதிரி வேக வைக்கணும்னா அந்த குக்கரை பயன்படுத்தணும். இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது வேறையா? அந்த குக்கர்ல இவ்வளவு விஷயம் இருக்கா? சரிம்மா, இனிமே ஒண்ணு ஒண்ணா சொல்லித்தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நியூஸ் பேப்பரையாவது கொஞ்ச நேரம் படிப்போம். புருஷா கமிஷன். இது என்ன கமிஷன்? மனைவியிடம் கஷ்டப்படும் ஆண்களை மீட்க ஆணையம். மகளிர் ஆணைய தலைவி கோரிக்கை. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஏங்க, எவ்வளவு நேரம் நியூஸ் பேப்பரையே பாத்துக்கிட்டு இருப்பீங்க? தோசை சுடுறேன், சாப்பிட வாங்க. அத்தாடி, சுனாமி வந்துட்டு. இந்த வாரம்மா வழக்கமா உப்புமால போடுவா. இன்னைக்கு என்ன என்னைக்கும் இல்லாத திருநாளா தோசை சுடுறா. ஏல சிவா, ஒழுங்கா படிக்கியா எப்படி? உனைய பார்க்கவே முடியல. ஒரே விளையாட்டு தான். என்ன? எப்பா அதெல்லாம் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பாப்போம் பாப்போம் இந்த அரையாண்டு பரீட்சையில எப்படி மார்க் எடுக்கன்னு. மார்க் எதுவும் குறைஞ்சது ஸ்கூலை தான் மாற்றணும். என்னால் ஃபீஸ் கட்டி முடியல. சரிப்பா, நான் நல்லா படிப்பேன். பேசுறதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. உன் மவனை தான் கையில பிடிக்க முடியலையே. என்னம்மா நீ தோசையை தடிசா ஊத்தி இருக்க? சாப்பிடவே பிடிக்கல. தடிசாவலா இருக்கு, அத உங்க அப்பா தட்டுல போடு. உனக்கு மெல்லிசா ஊத்தி கொண்டு வரேன். எப்ப இந்தா. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி ஏமாந்து விட்டதடி கண்மணி, என் கண்மணி. என் சோக கதையை கேட்க ஒரு நாதி இல்லையடி கண்மணி, கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, என் கண்மணி. லட்சுமி, சமையலெல்லாம் முடிஞ்சதா? ஆமாக்கா, எல்லாம் முடிஞ்சிச்சு. வீட்டுல காய் ஒண்ணும் இல்ல. சந்தைக்கு போவோமா? போவோமே. எனக்கு வீட்டுல காலி ஆயிட்டு. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு பாத்தியா? 2 வாரமா சந்தைக்கே போகல. இருக்கு காயெல்லாம் வச்சு ஒப்பேத்தியாச்சு. கீதா, உமா, நீங்களாம் வாரீங்களா சந்தைக்கு? எனக்கு கொஞ்சம் காய் இருக்கு, இருந்தாலும் வாரேங்க்கா. வாக்கிங் போன மாதிரி இருக்கும்ல. நானும் வாரேங்க்கா. வீட்லயும் காய் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு லெமன் ரைஸ் தான் கிண்டி தின்னோம். சந்தைக்கா? போலாம் போலாம், ஜாலியா இருக்கும். கேரட்டு, தக்காளி எல்லாம் நல்லா பெரட்டி எடுத்து சாப்பிடலாம். இப்போ உன யாரு கூட்டு போறா? பூ வச்சாச்சு, வீட்ல போய் இரு. லட்சு, என்ன ஓவரா பேசுறீங்க? அப்புறம் உங்களுக்கும் நான் வந்து பூ வச்சுட்டு சம்மந்தம் பேசிட்டு போயிருவேன், பாத்துக்கோங்க. அறிவு கட்டவளே, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. பூ வைக்க போறாளாம். கீர்க்கு மாதிரி தான் பேசுவா. ஏன் மலரி, ஒழுங்கா வீட்ல போய் இரு. லட்சுமி சொல்ற மாதிரி பூ வச்சதுக்கு அப்புறம் வெளியில எல்லாம் போக கூடாது. சுத்திட்டாலேன்னு நினைக்காத இனிமே. துரோகம் 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 துரோகம். என்னைய மட்டும் கூட்டு போகலாம், அவ்வளோதான். கூட்டு போகலனா என்ன என்ன பண்ணுவ? நீங்க வர வரைக்கும் இங்கேயே இருந்து அழுதுகிட்டு உட்காந்துருப்பேன். ஏன் மலரி, சொன்னா புரிஞ்சுக்கோ. முடியவே முடியாது. ஏமா, அப்ப போய் ஃபர்ஸ்ட் உங்க அம்மாட்ட கேட்டுட்டு வா. காய் வாங்கினா பைய தூக்கிட்டு வா. ஓகே யுவர் ஆனர். இப்ப எப்படி போயிட்டு வரேன்னு பாருங்க. அப்ப நாங்களும் வீட்ல போய் காசு எடுத்துட்டு ஒரு கட்டை பைய தூக்கிட்டு வாரோம்க்கா. சரி
லட்சுமி, இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, மக்களுக்கு என்ன பாடம் கத்து கொடுத்துருக்கு பாத்தியா? கீழே தெருக்காரன் மேலே தெருக்குள்ள வரவிட மாட்டோம்லேன்னு இந்த தெருக்காரனுவோ அண்ணாவாய் பேசின பயலுக அடிச்சிட்டு போன வெள்ளத்துல இப்ப அவன் எந்த தெரு மூலையில கிடக்கானோ. ஆமாக்கோ, காயெல்லாம் என்ன விலை விக்குது? இவ்வளவு விலை கொடுத்து காய் வாங்குறதுக்கு டெய்லி 2 முட்டையை பொரிச்சு சாப்பிட்டு பெசாட்டி இருந்துடலாம் போல. ஆமா, அதுவும் வாஸ்தவம் தான். 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்குறதுக்கு 1/2 கிலோ சிக்கனை வாங்கி குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் போல. இப்படியே போச்சுன்னா என்னதான் செய்யவோ, வருமானமும் நம்மளுக்கு அதிகரிக்க மாட்டுக்கு. ரேகா, அங்க பாரு நிறைய அக்காக்களா போறாங்க, வா அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா ஏதாவது தெரியும். அம்புஜாக்கா, அங்க இருந்து 2 பிள்ளைகள் நம்மளே தான் பாத்துட்டு இருக்கு. ஆமாட்டி, யாரும் தெரியலையே, நம்மள பார்த்தா வருது. அக்கா, நீங்களே இந்த ஊர் தானா? ஆமாம்மா, இந்த ஊர் தான். நீ யாருமா? யார் வீட்டுக்கு போகணும், அட்ரஸ் எதுவும் தெரியலையா? அக்கா, என் பேர் துளசி, நான் இந்த ஊருக்கு புதுசு. இங்க வீடு ஏதாவது வாடகைக்கு கிடைக்குமாக்கா? ஏம்மா, பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்க, வீடு வாடகை கேட்டு வந்திருக்க. அம்மா அப்பாலாம் என்ன செய்றாங்க, எங்க இருக்காங்கம்மா? தனியா வந்திருக்கியே? அக்கா, அம்மா அது வந்து அம்மா அம்மா இல்ல. ஏன் மக்களே பதற? நாங்களாம் ஒண்ணும் செய்ய மாட்டோம், சொல்லு என்ன ஏது? இப்படி தனியா வந்திருக்கியே சின்ன பிள்ளைய கூட்டிட்டு. இது யாரு, உன் தங்கச்சியா? ஆமாக்கா, இவ என் தங்கச்சி தான். ஐயையோ, 2 பேர் மூஞ்சி இப்படி வாடி வதங்கி போய் இருக்க, என்னம்மா ஆச்சு? பயப்படாத, எங்களால முடிஞ்ச உதவி உனக்கு பண்றோம். என்னாச்சுமா சொல்லு, எதுவும் பிரச்சனையா? அக்கா, எங்க அப்பா. உனக்கு என்னாச்சு? நீ யாரு, எதுக்கு இப்படி தனியா வந்த? உங்க அம்மாவை எங்க? அக்கா, எங்க அம்மா சின்ன வயசுலயே என்னை விட்டு போயிட்டாங்க. என்னம்மா சொல்ற? அம்மா இறந்து போயிட்டாங்களா? இல்லக்கா, இறக்கலாம் இல்லக்கா. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க என்ன, என் தங்கச்சி எங்க அப்பாவெல்லாம் விட்டு வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்க. ஐயோ, அடி பாவி, ச்சே, அடுக்குமா அவளுக்கு. நீ 3ஆம் கிளாஸ் படிச்சனா அப்போ உன் தங்கச்சிக்கு 1 வயசு தானே இருக்கும். ஐயே, விளங்காதவ இப்படியே 2 பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போவா? அட கடவுளே. சரிம்மா துளசி, அழாம சொல்லுமா, என்ன நடந்துச்சுன்னு. எனக்கு 4 வயசு இருக்கும்போதே எங்கள் அம்மா அப்பா என்னை பாட்டி வீட்டில் விட்டுட்டாங்க. அது ஒரு சின்ன கிராமம். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் வெளியூரில் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா எப்போவாச்சும் தான் என்னைய பார்க்க பாட்டி ஊருக்கு வரும். அப்போ கூட எங்கள் அம்மா வந்து என்னைய பார்த்துட்டு போனதில்லை. அதனாலே நான் உங்களை பெருசாக தேடினதில்லைக்கா. அப்படியாம்மா? உங்கள் பாட்டினா எப்படி, அம்மா ஆச்சியா இல்லைன்னா அப்பா ஆச்சியா சொல்கிறியா? எங்கள் அம்மாவோட அம்மா தான்க்கா, தாத்தா கிடையாது. அப்படியாம்மா? அப்பா துளசி, உங்கள் பாட்டி உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம்மா? அவங்க தான் உன்னை வளர்த்தாங்களா? இல்லைக்கா, அவங்க ரொம்ப மோசம். எங்கள் அப்பா என்னைய பார்க்க வரப்பலாம் என்னைய பார்த்துக்க எங்கள் பாட்டிக்கிட்ட பணம் கொடுத்துட்டு போவாங்க. நிறைய தின்பண்டம்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. எனக்கு எங்கள் பாட்டி எதுவுமே தரமாட்டாங்க. நான் 3ஆம் கிளாஸ் படிக்க வர அந்த கிராமத்தில் தான் இருந்தேன். அவங்க எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. எனக்கு நிறைய வேலை செய்ய சொல்லுவாங்க. நீ ஏன் அப்போ சின்ன பிள்ளையா தானே இருந்திருப்ப, உன்னை இப்படி இல்லாமல் உங்கள் பாட்டி கொடுமை பண்ணுச்சு? ஆமாக்கா, அது மட்டும் இல்லை, அப்பா எனக்கு வாங்கி போட்ட கொலுசு கம்மல் எல்லாம் எடுத்து விற்றுருவாங்க. அங்கே அப்பா ஊருக்கு வரும்போது எங்கன்னு கேட்டால் எனக்கு என்ன தெரியும், உன் மகன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துடுறா அப்படின்னு போய் சொல்லுவாங்க. இதோட 4 டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐயா கொடுமைக்காரி, என்ன அக்கிரமெல்லாம் பண்ணியிருக்கா, கேட்கும் போதே ஆத்திரமா வருது. ஒரு நாள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வழக்கமாக ஒரு ஆள் வரும். கொஞ்சம் வயசானவங்க தான், அவங்களும் சேர்ந்து என்னை ரொம்ப கொடுமை பண்ணாங்கக்கா. நான் இதுவரை வெளியில் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. அது யாருமா அந்த ஆளு உனைய கொடுமை பண்ணுறதுக்கு வரா? தெரியலக்கா எனக்கு. அப்போ நான் அறியாத வயசு, எனக்கு அப்போ புரியலக்கா. எங்கள் பாட்டியும் அவரும் ஒன்றா தான் தூங்குவாங்க. அந்த கொழுத்து கிளவிக்கு கொழுப்பு பார்த்தியா? காலம் போன காலத்தில் அது ஒருத்தனை வச்சுட்டு இருந்திருக்கு. பேதி எடுப்பா, என் கையில் கிடச்சா அவ்வளோதான். ஒரு நாள் நான் தூக்கம் வராமல் முழிச்சிட்டு இருந்தேன்க்கா. அப்போ அவர் எங்கள் பாட்டி கூட இருந்தார். நான் முழிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்ப ஆத்திரமாயிட்டாரு. என்னை வீட்டுக்கு பின்னாடி தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் மண்ணெண்ணெய் கேனை எடுத்துகிட்டு என் மேலே ஊற்றி கொளுத்த பார்த்தாரு. எம்மா துளசி, உனக்கு இவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்கா? இதை ஏம்மா வெளியில் சொல்லலை? அக்கா, எனக்கு சின்ன வயசில் இதெல்லாம் தெரியலக்கா, தப்பு எது கரெக்ட் எதுன்னு. அதனால் எனக்கு இப்போ வரைக்குமே இதை நான் வெளியில் யார்ட்டையும் சொன்னது கிடையாது. ஏம்மா தங்கம், அழாதம்மா, பார்க்கறதுக்கு நீ என் மகமாக தான் இருக்க. நாங்கள் உன்னை பார்த்துக்குவோம். அப்புறம் உனக்கு என்னம்மா ஆச்சு?
இதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா ஊர்லேருந்து கிராமத்துக்கு வந்து ஒரு 2-3 நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது, வெளியூருக்கு போயிடலாம் அப்படின்னு என்னையும் என் தங்கச்சியும் கூட்டு வந்துட்டாங்க தனியாக. அப்போதான்க்கா நாங்கள் திருநெல்வேலிக்கே வந்தோம். ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நானும் என் தங்கச்சி எங்கள் அப்பா 3 பேர் இருந்தோம். பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கள் அப்பா சேர்த்து விட்டாங்க. என் தங்கச்சியும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். அப்பா தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சு கொடுப்பாங்க, அப்புறம் கடையில் வாங்கி தருவாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த டைமில் அந்த ஊரில் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். என்னை நல்லா பார்த்துக்குவாங்க அவங்க வீட்டில். எங்களை தனியாக விட்டு அப்பா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் தனியாகவே இருக்க ஆரம்பித்தோம். அந்த பாட்டி தான் அப்பப்போ வந்து எங்களை பார்த்துக்குவாங்க, சாப்பாடு தருவாங்க. எங்களை அவங்க தான் நல்லா வளர்த்தாங்க. அப்புறம் இப்படியே 1 வருஷம் போச்சு. அப்பா என்ன நினச்சாங்களோ, எங்கள் 2 பேரும் தனியாக இருக்கோம், பார்த்துக்க ஆள் இல்லை, பொம்பளை பிள்ளைங்க அப்படின்ட்டு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்பா. அம்மாடி துளசி, அப்புறம் என்னம்மா ஆச்சு? உங்கள் சித்தி உன்னைய பார்த்துக்கிட்டாங்களா? இல்லைக்கா, அவங்க கொடுமைக்கு மேலே கொடுமை. அப்பா முன்னாடி பார்க்குற மாதிரி நடிப்பாங்க, அப்பா இல்லாதப்ப போட்டு ரொம்ப திட்டுவாங்க, வேலை வாங்குவாங்க. எங்கள் சித்தி எங்கள் அப்பாவையும் ரொம்ப கொடுமை பண்ணாங்க. அந்த கொடுமை தாங்க முடியாமல் எங்கள் அப்பா வெளியூரில் போய் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு அனுப்பி விடுவாங்க. மாதம் ஏதாவது ஒரு மாதம் காசு அனுப்பி விடலன்னா எங்கள் சித்தி ரொம்ப எங்களை போட்டு அடிப்பாங்க, எங்களை விட்டு கேட்க சொல்லுவாங்க, எங்களை வீட்டு வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. ஐயோ, அப்படியே துளசி, அப்போ நீ சித்தி கொடுமையே அனுபவிச்சுட்டு தான் இருக்க. ஆமாக்கா, என்ன சொல்ல, எல்லா கொடுமையும் நான் அனுபவிச்சுட்டு தாங்க வந்திருக்கேன். ஏம்மா துளசி, நீ எவ்வளோ படிச்சிருக்க? அக்கா, நான் பிகாம் சிஏ முடிச்சிருக்கேன்க்கா. அந்த ராட்சசி உன்னை எப்படி படிக்க விட்டா? இப்படி கொடுமை பண்ணியிருக்காளே. அதுலேயும் நிறைய தடை வந்துச்சுக்கா. எப்படியோ படிச்சுட்டேன். ரொம்ப அதெல்லாம் பெரிய கதைக்கா. ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நான் 11th படிக்கும்போது எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும்னு நினச்சிருந்தேன். அதுவும் வயசானவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி எங்கள் ஹெச்எம்ட்டெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்க எல்லாரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் கொடுமைக்கும் மேலே கொடுமைக்கா. எங்கள் அப்பாட்ட ரொம்ப இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து அடிவாங்க வைப்பா. என்னால் முடியலக்கா ரொம்ப. ஐயே கடவுளே. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான்க்கா படித்தேன். ஹாஸ்பிட்டலில் டோக்கன் கொடுக்குற ஒர்க்குக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் அதில் வர காசை வச்சு தான் நான் காலேஜுக்கு போய் படித்தேன்க்கா. உன் தங்கச்சி என்னம்மா படிக்கிறா? அவள் 9th படிச்சிட்டு இருக்காக்கா. சரிம்மா துளசி, நீ இப்படி படிக்கிற பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்ட, அவள் என்ன செய்வா இனிமே? நீ எதுக்கு இங்கே வந்த? என்னாச்சுமா உனக்கு? துளசி, உனக்கு எத்தனை வயசு ஆகுதுடா? அக்கா, எனக்கு 21 வயசு ஆயிடுச்சுக்கா. இதுக்கு மேலே அங்கே கொடுமையை அனுபவிக்க முடியல. எங்கள் அப்பா யார்கிட்டையும் சொல்லாமல் வெளியூரில் போய் இருக்காருக்கா. எங்கே இருக்காங்கன்னே தெரியல, கண்டே பிடிக்க முடியல. காசும் அனுப்பி விடலை. ஒரு 6 மாதமா எங்கள் சித்தி எங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடித்து கொள்கிறாங்கக்கா. எங்களால் அதை தாங்க முடியலை. நான் தான் இப்போது காலேஜ் முடித்து வேலைக்கு போய் காசு கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலும் என் தங்கச்சியும் போட்டு ரொம்ப அடிக்கிறாங்க, கொடுமை பண்ணுறாங்க. துளசி, அப்போ உங்கள் அப்பாவையும் கண்டுபிடிக்க முடியலையா? என்ன ஆச்சு? ஃபோன் ஏதாவது பண்ணி பார்த்தியா? எங்கே போனாங்க? எதுக்கு உங்கள் அப்பா அப்படி போயிட்டாங்க? எங்கள் சித்தி எங்கள் அப்பாவையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ணாங்கக்கா. அவரையும் நிம்மதியாக இருக்கவே விடலை. அதான் போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க சொல்லாமல். சே, இப்படி விட்டுட்டு போன மனுஷர் பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டு போயிருந்தா அதுங்களும் வந்திருக்கும்ல. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அப்பா போய் 6 மாதத்துக்கு மேலே ஆயிட்டு இன்னும் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல. இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாருக்கா. அம்மாடி துளசி, இங்க பாருமா, அழாத, அழாம இருமா, நெஞ்செல்லாம் பதறுது உன் கதையை கேட்கும்போது. இங்க பாரு துளசி, எனக்கு ஆத்திரமா வருது உங்க சித்தி மேல உங்க பாட்டி மேலாம். வா, இப்பவே போய் அவளை ஜெயில பிடிச்சு கொடுப்போம். வா துளசி, இப்ப எழுதி வச்சுட்டு வருவோம் அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல. உன்னை இப்படி கொடுமை பண்ணியிருக்காளே, கேட்கறதுக்கு ஆள் இல்லாம வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. சொல்லுமா, நாங்க என்ன செய்யணும்? அம்மாடி அழாதம்மா, நாங்கள் என்ன செய்யணும் சொல்லு, செய்கிறோம். அக்கா, எங்களுக்கு ஒரு வீடு மட்டும் வாடகைக்கு பார்த்து கொடுங்கக்கா. நாங்கள் 2 பேருமே சின்ன பிள்ளைங்க. நாங்கள் போய் கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டாங்கக்கா. என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. நீங்கள் எப்படியாவது பேசி எடுத்து ஒரு வீடை மட்டும் வாடகைக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் வேலைக்கு போய் என் தங்கச்சியை பார்த்துக்குவேன்க்கா. அவளை நான் படிக்க வச்சுக்குவேன். ப்ளீஸ்க்கா, இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. துளசி, வீடு தானம்மா, நீ எங்கள் வீட்லேயே வந்து இருமா, நாங்கள் பார்த்துக்குறோம். எனக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு உங்களை மாதிரி. அவங்கள பார்த்துக்கிற எனக்கு உங்களை பார்த்துக்க தெரியாதா? கடவுளே, நெஞ்செல்லாம் பதறுது. அம்மாடி, தனி வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம்மா. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை 2 பேரையும் நாங்கள் பார்த்துக்குறோம். அக்கா ப்ளீஸ்க்கா, எங்களால் இதுக்கு மேலே யாருக்குமே பாரமாக இருக்க முடியாது. எனக்கு ஒரு வீடு மட்டும் பார்த்து தாங்கக்கா, அரேஞ்ச் பண்ணி கொடுங்கக்கா, நான் பார்த்துக்குவேன்.
துளசி, நீ இப்படி வந்துட்டியே, இவ்வளவு நாள் உங்க அப்பா உனக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சிருப்பாங்களா, நகை ஏதாவது எடுத்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம ஏன்டி இப்படி வந்து நிக்கிற? ஆமா துளசி, உனக்குன்னு ஏதாவது பொருள் எடுத்து வச்சிருப்பாங்க. வா, சண்டை போட்டு உங்க சித்தியை 4 முடிய ஆஞ்சி விட்டு வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் நீ தனியா வந்து இருந்துக்க. அதை வச்சு நீ கொஞ்சம் பொழைச்சிக்கலாம்ல பிள்ளை. அக்கா இல்லைக்கா, எனக்குன்னு அவங்க எதுவுமே வாங்கி வைக்கல, எந்த ஒரு பொருளுமே வாங்கி வைக்கலக்கா. ரொம்ப பிளான் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எங்கே இவங்களுக்கு ஏதாவது சேர்த்து வச்சா நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்துடணுமோன்னு அவங்க பேரில் மட்டும் அக்கௌண்ட்டில் காசு போட்டு போட்டு சேர்த்து வச்சுட்டு ஒரு ஜாமா கூட எங்களுக்கு எடுத்து போட்டது கிடையாதுக்கா. அவ எவ்வளவு கேடி வேலைலாம் பார்த்திருக்கா. எப்படி உங்க அப்பா இப்படி விட்டு வச்சாரு? இவ்வளவு ஏமாளியாவா இருப்பாரு? அது என்னமோ தெரியலக்கா, அவர் எங்கள் சித்தி சொல்கிறதான் கேட்பாரு. அவங்கள எதிர்த்து எதுவுமே பேச மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். ஐயே, உன்னை இப்படி ஏமாத்தி விட்டுட்டாங்களே நடு ரோட்ல, கடவுளே. நான் எப்படியோ படிச்சுட்டேங்க்கா, எனக்கு இது போதும். எனக்கு ஒரு வீடு மட்டும் பார்த்து தந்தீங்கன்னா நானும் என் தங்கச்சியும் பொழைச்சிக்குவோங்க்கா. எனக்கு இந்த உதவி பண்ணுவீங்களா? அம்மாடி தங்கம், துளசி இங்க பாரு, அழாத, இங்க பாரு. அக்கா சொல்லுங்கக்கா. இங்க பாரு துளசி, நீ இனிமே அழவே கூடாது. நாங்க இருக்கோம் சரியா? எங்களெல்லாம் உன் அம்மாவா அக்காவா நினைச்சுக்கோ. இனிமே நீ அழவே கூடாது. உன் தங்கச்சியும் தான் சொல்லிட்டேன், நல்லா பாத்துக்கிறோம். உனக்கு என்ன வேணும் சொல்லு, பண்ணி தரோம். வீடு தானே பார்த்து எடுத்து தாரோம். ஆனால் நீங்கள் 2 பேருமே பொம்பளை பிள்ளைங்க, தனியெல்லாம் போய் அப்படி வீடை அமைத்தி விடுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னன்னு இப்போ மெதுவாக முடிவு பண்ணுவோம் சரியா? சரிக்கா. துளசி, எனக்கு பிள்ளைங்களே இல்லை, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. அழாதம்மா, எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் உன் கஷ்டத்தை கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நீ யாரும் இல்லைன்னு நினைக்காத, என்னைய கூட பிறந்த அக்காவா நினச்சிக்கோ. சரிங்கக்கா. அம்மாடி, என்ன உதவினாலும் எங்கள்கிட்ட கேளு, தயங்காம கேளு. நாங்கள் முடிஞ்ச அளவு பண்ணுறோம் சரியாம்மா? துளசி, தனி வீட்டுக்கு போகிறது அவ்வளோவா சேஃப்டி இருக்காது தங்கம். எங்கள் வீட்டில் வந்து இருந்துடுறியா? எங்கள் வீட்லேயும் 2 பிள்ளைங்க இருக்கு, அவங்க கூட சேர்ந்து இருந்துக்கிறியாம்மா? இல்லைக்கா, நீங்களாம் சொல்கிறதே போதும். எங்களால் உங்களுக்கு பாரமாக இருக்க முடியாதுக்கா. பாரம்னு யாருடா சொன்னது? ஏன் இப்படிலாம் பேசுகிற? அப்படி இல்லைக்கா, தப்பாக நினச்சிக்காதீங்கக்கா தயவு செஞ்சு. துளசி, இங்கே பாரு, அக்கா நான் இருக்கேன், நீ ஒன்றும் வருத்தப்படாத. உங்கள் சித்திக்காரியும் ஒரு நாள் போய் அவள் கொண்ட முடியும் ஆஞ்சிட்டு விடலனா இல்லையான்னு பாரு. எனக்காக நீங்களாம் வந்து நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. எங்கள் ஊர்லேயே எங்கள் பாட்டி இருந்துச்சு. நான் சொன்னேன்ல பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டினை பார்த்துக்கிட்டாங்கன்னு. அவங்களும் ரொம்ப நல்லவங்க, எல்லாத்துக்கும் எனக்கு கொஞ்சம் கூட இருந்து துணையாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேங்க்கா. ஏம்மா, அப்பா உனி அவங்கள தேடுவாங்கல்ல, இப்போ என்ன பண்ண போற? அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஆமாக்கா, தேடுவாங்க தான். இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணிக்கிறேன்க்கா, மெதுவாக கொஞ்ச நாள் போகட்டும். சரி தங்கம், இனிமேல் நீங்கள் பாரு, மூஞ்சி எப்படிலாம் சோகமாக வைக்கக்கூடாது, அழக்கூடாது. எப்போவுமே இனிமேல் சந்தோஷம் தான். அந்த துளசியோட வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் சரியா? சரிக்கா. என்ன புண்ணியம் பண்ணணும், கடவுள் உங்கள்கிட்ட கூட்டு வந்து இனி சேர்த்துருக்காரு. இங்கே பாரு, இப்போதானே உன்னை அழக்கூடாதுன்னு சொன்னேன். வா எந்திரி, வீட்டுக்கு போகலாம். ஆமாம் துளசி, எந்திரி, பேக்கெல்லாம் எடு, வீட்டுக்கு போகலாம். நாங்கள் சந்தைக்கு போயிட்டு வந்தோம் பார்த்துக்கோ, வீட்டில் பிள்ளையெல்லாம் இருக்கும், தேடும்ல. வா, உன்னைய கூட்டிகிட்டு போகிறோம். அக்கா, நாங்கள் எப்படிக்கா அங்கே வந்து இருக்க? என்ன செய்யறது? வீடு மட்டும் பார்த்து தாங்கக்கா. அடி கழுத, இப்போ உடனே எப்படி வாடகைக்கு வீடு தேட முடியும் சொல்லு? உடனே நம்ம கேட்டோடனே தருவாங்களா? எங்கே போய் தேடுறது? வீட்டில் வந்து ஈரி, ஒரு 2 நாள் ஈரி, அதுக்குள்ளேயே பார்த்து தாரோம். ஆமாம்மா, எப்படி உடனே வாடகைக்கு வீடு கிடைக்கும்? எங்கள் கூட அது வரைக்கும் வந்து ஈரிமா, வீடு பார்க்க வரைக்கும். காலம்லாம் கெட்டு கிடக்கு, லட்டு மாதிரி இருக்க 2 பொம்பளை பிள்ளைகளு. எவனும் கடத்திட்டு கொண்டு போயிட்டானா என்ன பண்ணுவ சொல்லு? முடிச்சுக்கிட்டு நிற்பியா? அது வரைக்கும் எங்கள் கூட வந்து ஈரி. நீ தானே இப்போ சொன்ன கடவுள் கொண்டு வந்து எங்ககிட்ட சேர்த்துருக்காருன்னு. அப்போ நாங்கள் உன்னை நல்லா பார்த்துக்க வேண்டாமா? துளசி, உனக்கு வீடெல்லாம் அமைச்சு கொடுக்கறது எங்கள் பொறுப்பு சரியா? அது வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு வந்துரு, ஜாலியாக இருக்கலாம். இனிமேல் நீ ஹாப்பியாக தான் இருக்கணும். ஆமா துளசி, வீட்டுக்கு வந்து பாரு. உன் தங்கச்சி மாதிரி இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காளுங்க. சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. இவ்வளோ தூரத்துக்கு உதவி செய்கிறீங்க. உங்களுக்குலாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியலக்கா. காலம் ஃபுல்லாக உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன். அட கழுத, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. ஏய் துளசி, உன் தங்கச்சி பேர் என்னது? அவள் பேர் ரேகாக்கா. ரேகா, அழக்கூடாது சரியா? நாங்களாம் இருக்கோம்ல, சிரி பார்ப்போம். சரிக்கா. அட என்னடா சிரிப்பெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கீங்க? எடி மலரு,
அவளே பாவம் என்ன வருத்தத்துல இருக்கா, அவளை போய் சிரினா. அம்மாடி ரேகா துளசி அழாம இருங்க தங்கம். 2 பேரும் சாப்பிட்டீங்களா? எப்போ கிளம்பி வந்தீங்க ஊர்ல இருந்து? நேற்று ஈவினிங்கே கிளம்பிட்டோம்க்கா. ஒரு 6 மணி இருக்கும். ட்ரெயின் பிடிச்சி வர்றதுக்கு 8 மணி நேரம் ஆயிட்டுக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் சாப்பிட்ற அளவுக்கு பசிக்கலக்கா. ஐயையோ கடவுளை, முதல்ல வீட்டுக்கு வந்து சாப்பிடு வாங்க. அம்மாடி துளசி தங்கம் வீட்டுக்குள்ள வாமா, இதான் நம்ம வீடு. துளசி ரேகா 2 பேரும் இந்த சோஃபால இருந்துக்கோங்கம்மா. கிச்சன்ல போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆ சரிங்கக்கா. ரேகா வா இங்கே வந்து உட்காரு. சேட்டை பண்ணாமல் இருக்கணும் சரியா? ம் சரிக்கா. வீடெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்க ஸ்கூலில் எதுலையாவது விசாரிச்சு சேர்த்து விடுறேன். அப்புறம் போய் படிக்கலாம். ம் சரிக்கா. என்ன பிள்ளைல 2 பேரும் கீழே உட்கார்ந்திருக்கீங்க? என்ன குளிர்ச்சியா இருக்கு தர, மேல போய் உட்காருங்க. அக்கா பரவாயில்ல இருக்கட்டும்க்கா. இங்க பாரு துளசி, இது வந்து உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. எதுனாலும் தயங்காம என்கிட்ட கேட்கலாம். என்னனாலும் என்கிட்ட சொல்லு சரியா? தயங்கி இருக்காத. ம் சரிக்கா. இந்த தண்ணி வாங்கி குடிங்க. அக்கா ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? ரெஸ்ட் ரூமா? இந்த சைடு பெட்ரூம்ல இருக்குமா. 2 பேரும் போய் கை காலெல்லாம் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பாவம் பிள்ளைகள் எவ்வளவு நேரம் இப்படி சாப்பிடாம இருக்கும். 2 அப்பளத்தை பொரிச்சு சோறு வச்சு கொடுப்போம். இந்த துளசி சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுமா. குழம்பு இருக்கு வேணா ஊத்திக்கோங்க. ம் சரிக்கா. ஏமா என்னைய பார்த்துட்டு இருக்க, நல்லா அள்ளி சாப்பிடுங்க. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. யாருன்னே தெரியாத எங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து சாப்பாடுலாம் வச்சு தரீங்க. ரொம்ப நன்றிக்கா. அடி கழுத, இதே நீ நினைச்சிட்டு இருப்பியா? வச்சு சாப்பிடு நல்லா. ம் சரிக்கா சாப்பிடுறேன். அக்கா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆண்டி சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரிங்க ஆண்டி. ஏம்மா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மணியை பத்தியா 4:30 ஆயிட்டு. இப்போ உன் தங்கச்சி 2 பேரும் வந்துருவாளுவோ. அப்படியாக்கா? 2 பேரும் என்ன படிக்கிறாங்க? ஒருத்தி காலேஜ்ல இப்பதான் சேர்த்து விட்டுருக்கேன், இன்னொருத்தி 12ஆம் கிளாஸ் படிக்கா. ஏம்மா நாங்க வந்துட்டோம். பாத்தியா வரும்போதே அலறிக்கிட்டு தான் வருவாளுவோ. ஏம்மா இந்த அக்கா யாரு? எடி இந்த 2 அக்கா இனிமே நம்ம கூட தான் இருப்பாங்க. உங்க அக்கா மாதிரி பாத்துக்கணும் சரியா? ஆ சரிம்மா. ஹாய்க்கா. ஹாய் அக்கா, உங்க பேர் என்ன? என் பேர் துளசி, அவ பேர் ரேகாமா. ஓ ரேகாவா? எங்க கிளாஸ்லயே ரேகான்னு ஒரு பொண்ணு இருக்கா. ஹாய் ரேகா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீ? அக்கா நான் 9th படிக்கிறேன். இவங்கள கதை பேச விட்டா நல்லா பேசிட்டே இருப்பாளுங்க. அப்புறமா பேசுங்கடி. அக்கா நைட் இங்க தான் இருப்பா. அப்படியா? சரிம்மா. அக்கா தங்கச்சினா எப்படி இருக்கணும் இந்த பிள்ளைகிட்ட பார்த்து கத்துக்கோங்கடி. நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சண்டை போட்டுட்டு இருப்பாளுவோ. போட்டி போட்டுட்டு நான் இதை கொடுக்க மாட்டேன், அவ அதை கொடுக்க மாட்டேன், இந்த ட்ரெஸ் ஏங்குள்ளது அந்த ட்ரெஸ் ஏங்குள்ளது, ஒரு பென்சில் கூட கொடுத்து உதவ மாட்டாளுவோ 2 பேரும். ஏம்மா இப்ப அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? இதெல்லாம் கேட்கல, இருந்தாலும் உங்க லட்சணத்தெல்லாம் சொல்ல வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும்ல. அந்த பிள்ளையை பாரு, அவ அக்காவா இல்ல ஒரு அம்மாவா இருந்து அந்த பிள்ளையை பாத்துக்கிட்டா. அந்த ரேகா பிள்ளையை இவதான் வளர்க்கறாளாம். நீங்க 2 பேரும் வீட்ல அக்கா தங்கச்சி மாதிரியாடி இருக்கீங்க, போட்டி போட்டுட்டு தான் அலையறீங்க. ஏம்மா மொத அவ என்னை அக்காவா மதிச்சிருக்காளா நீ கேளு. ட்ரம் உன ஏண்டி அக்காவை மதிக்கணும் போடி. ஏடிகளா சண்டைய ஆரம்பிக்காதீங்க, ஆள் இருக்கு அடிக்க மட்டும் நினைச்சுக்காத. அக்கானா இன்னொரு தாய்க்கு சமம் டி, தாய் மாதிரி பாரு அவளை. ஏம்மா நல்ல காமெடி பண்றமா. இவ தாயா? சரியான பேய்மா. இடி பைத்தியம் எரும மாடு, புதுசா வந்தவங்க முன்னாடி இப்படி அடி நீ அவமானப்படுத்துவ? ஆமா இல்லாட்டாலும் இவ பெரிய இவா. சீன் போடாம தூர போட்டி. ஏம்மா சரி, இவங்க யாருமா? சொல்லவே மாட்டுக்க யாருன்னு. அம்மாடி துளசி ரேகா, இந்த பெட்ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கம்மா, படுத்து தூங்குங்க, நான் காப்பி போட்டு வந்து எடுப்பேன் சரியா? ம் சரிங்கக்கா. எம்மோ அந்த அக்கா யாருன்னு கேட்டா சொல்லவே மாட்டுக்க. ஆமாம்மா யாரு அவங்க 2 பேரும்? நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதே. ஏடி அந்த பிள்ளை கதையை எப்படி நான் சொல்ல? ஏம்மா என்னாச்சு? இந்த பிள்ளைக்கு அம்மா கிடையாதான், அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, சித்தி தான் இருந்துச்சான். இவ்வளோ நாள் அந்த பிள்ளை சித்தி கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. பாவம் இப்போ அவங்க அப்பாவும் எங்கேயோ போயிட்டாராம், காணமா. இந்த பிள்ளையில 6 மாசமா தேடி பார்த்துருக்கு, ஆளையும் வர காணோம். இவ சித்தி ரொம்ப போட்டு இந்த பிள்ளையில டார்ச்சர் பண்ணி கொடுமை கொடுத்துட்டு இருக்காளாம். அதனால இந்த 2 வீட்டை விட்டு வெளில வந்துருச்சுடி. யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம என்ன பண்றதுன்னு தெரியாம நான் சந்தைக்கு போயிட்டு வர வழியில தான் பார்த்தேன், வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு வந்து கேட்டுட்டு இருந்துச்சு பிள்ளையில இருந்து 2ம். என்னன்னு கேட்டா இவ்வளோ கதையும் சொல்லுது. ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு, என்ன செய்யன்னு ஒன்றும் ஓடல, எனக்கு நெஞ்செல்லாம் பதறிடுச்சு. அதனாலதான் சரி வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டு வந்தேன். இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல வீடா பார்த்து அமர்த்தி வைக்கணும். நம்ம தெருவுக்குள்ளேயே ஏதாவது நல்ல வீடு கிடைச்சா நல்லா இருக்கும், டெய்லி போய் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம். என்னம்மா சொல்ற? சே பாவம். ஆமா என்ன செய்ய, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் தலையில ஒண்ணு ஒண்ணு எழுதி வச்சிருக்காரு.
ஏம்மா அம்மா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் பாத்தியாம்மா, அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு. ஆமாடி, என்ன செய்ய? உங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் கட்டி குடிக்க வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். எம்மா ஏம்மா இப்படிலாம் பேசுற? இப்பெல்லாம் பேசாதம்மா, நாங்க இருக்க வரைக்கும் நீ இருக்கணும். அப்படி இல்ல மக்களே, ஏதோ ஒரு பயத்துல சொல்லிட்டேன். ஏம்மா இப்பெல்லாம் இனிமே பேசாத பாத்துக்கோ. சரிடி, இனிமே சொல்லல. மக்களே, இந்த பிள்ளைங்க முன்னாடி இப்பெல்லாம் கேட்காதீங்கடி. இந்த பிள்ளைங்க யாரு யாருன்னு எனக்கு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. இனிமே ரெண்டு பேரையும் உங்க கூட பிறந்தவங்களா நினைச்சு பழகுங்க, சரியா மக்களே? சரிம்மா. அம்மாய் சரி, டீ போட்டு கொண்டு வா, வயிறு ரொம்ப பசிக்கு. ஆமாம்மா, டீ கொண்டுட்டு வா. சரிங்கடி, உடனே போட்டு கொண்டு வரேன். சோனி வரியா? அந்த அக்கா கிட்ட போய் பேசுவோம். வா அபி. துளசி அக்கா, நீங்க இன்னும் தூங்கலையா? நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்லடா வாங்க. ரேகா, நீ இனிமே இந்த ஊர்ல தான் இருக்க போறியா? நம்ம நல்லா ஜாலியா விளையாடலாம், சரியா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரிக்கா. ஏடே அக்கா அக்கான்னு கூப்பிடாத, என் பேர் சோனி, சோனினே கூப்பிடு. சரி சோனி. அடிச்சுக்கோ, ஹை ஃபை. இங்க என்ன நடக்குது? எல்லாரும் என்னை விட்டு என்ன பண்றீங்க? வாடி மலரு, இப்பதான் டீ போட்டுட்டு இருக்கும்போது நினைச்சேன் இன்னும் இந்த பிள்ளைய காணுமேனு. ஏத்தே கையில என்ன ப்ளம் கேக்கு? ஆமாடி, யார் கொடுத்தா? இந்த கேக்கா நர்ஸு கொடுத்தாங்கக்கா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு 2 கேக் கொடுத்தாங்க பாத்துக்கோங்க. ஒரு டப்பா ஃபுல்லா நான் காலி பண்ணிட்டேன். இந்த ஒன்று தான் இருந்துச்சு. தனியா சாப்பிட மனசு வரல. இந்த பிள்ளைங்க வேற வந்துச்சா, சரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு கொண்டு வந்துட்டேன். ஏத்தே அதிசயமா இருக்குதே, உங்களுக்கு அது தனியா சாப்பிட மனசு வரல? ஆமாதே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் வெள்ள தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு. மறுபடியும் மழை வர போதே. ஏடிகளா, அந்த பிள்ளைய விட்டு ரொம்ப கலாய்க்காதீங்க. அம்புஜக்கோ சரியான ஆளுதான். நீங்களும் கூட சேர்ந்து சிரிக்க தானே செய்றீங்க. இல்ல மலரு, சிரிப்பு வந்துருச்சு. பாத்துக்கிறேன். ஆமா ஏடி, எந்த நர்ஸ் உனக்கு கேக் கொடுத்தாங்க? எங்களுக்குலாம் தரல. ஏக்கா அவங்க எங்க அப்பாக்கு தெரிஞ்சவங்க. ஏடி, நமக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸ் கூட இங்க இல்லையே. யார சொல்றா இவா? ஏக்கா அதான் சர்ச்சில் இருப்பாங்களே, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. மலரத்தி சர்ச்சிலே இருப்பாங்களே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, அவங்களையே சொல்றீங்க? ஆமா அவங்க தான், அந்த சிஸ்டர் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏத்தே, அவங்க நர்ஸ் கிடையாது, சிஸ்டர். சிஸ்டரா? அவங்க நர்ஸுன்னு கூட சொல்லலாம். அது எப்படி சிஸ்டரை போய் நர்ஸ்னு சொல்லுவீங்க? ஏன் அபி, ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்கல்ல, அதே ட்ரெஸ் தானே போட்டுருக்காங்க. அவங்கள நம்ம என்ன சொல்றோம்? அவங்க நர்ஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி இவங்களும் நர்ஸ் தான். என்னமோ போங்கடிங்களா, ஆளுக்கு ஒரு டீ எடுத்து குடிங்க. அம்மா நான் டியூஷன் போயிட்டு வந்துடுறேன். ரேகா நம்ம நைட் விளையாடுவோம். பாய். அக்கா இந்தாங்கக்கா, இதை வச்சிருங்க. என்னம்மா இது, செயின் கம்மல்லாம் வச்சிருக்க? இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? அக்கா நான் வேலை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த காசுல சேர்த்து வச்சு எடுத்ததுக்கா. சரிம்மா, நல்ல பிள்ளையா இருக்கியே. இது எதுக்கு இப்ப என்கிட்ட தார? இது உங்ககிட்டயே இருக்கட்டும்க்கா. வீடு வேற நம்ம பார்க்கணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும். அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இதை வச்சு நம்ம ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். அம்மாடி மலரு, பொறுப்பில்லாத அம்மா அப்பாவுக்கு பிறந்துட்டு இவ்வளோ பொறுப்பா நடந்துக்கிறியம்மா. உன்னைய நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. உன்னைய போய் இப்படி விட்டுட்டாங்களே. துளசி எதுக்குமே வருத்தப்படாத, எல்லாமே ஒரு நாள் மாறும்.